ஏரா எஃப்எம்மின் உரிமம் இடைநீக்கமில்லை. எஸ்த்ரோவின் நிறுவனத்துக்கு 2,50,000 ரிங்கேட் அபராதம் என்றது எம்சிஎம்சி. தேசிய வங்கி அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்து மோசடி, 1 லட்சம் ரிங்கேட்டை இழந்த பெண். திடீரென உணவகமாக மாறிய கார் நிறுத்துமிடம், ஜொஹோரில் காரை எடுக்க முடியாமல் பெண் தவிப்பு. அடுக்குமாடி வீட்டை அழகு சாதன அறுவை சிகிச்சை கிளினிக்காக மாற்றிய 9 மருத்துவர்கள் கைது. புத்தாலிங்கில் ஆன்லைன் விற்பனைக்காக தடை செய்யப்பட்ட மீன்களை விற்ற கடைகளில் அதிரடி சோதனை. சமீபத்தில் 3 அறிவிப்பாளர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய உள்ளடக்க விவகாரத்தில் ஏரா எஃப்எம் வானொலி நிலையத்தை செயல்படுத்தும் எஸ்த்ரோவின் மைஸ்த்ரா புராட்காஸ்ட் நிறுவனத்தின் உரிமத்தை இடைநீக்கம் செய்ய போவதில்லை என கூறியிருக்கிறது மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி. இருப்பினும் மைஸ்த்ரா புராட்காஸ்ட் நிறுவனத்திற்கு 2,50,000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்படுவதாக அது தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்துக்கு எதிராக மார்ச் 7ஆம் தேதி உரிமம் இடைநீக்கம் தொடர்பான நோட்டீஸ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அந்நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்தது. உரிமம் பெற்ற நிறுவனம் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள், சம்பந்தப்பட்ட தரப்பின் மன்னிப்பு, உரிமம் இடைநீக்கம் செய்யப்பட்டால் அந்த நிறுவனத்தின் இதர வானொலி நிலையங்களான மெலடி எஃப்எம் மற்றும் மிக்ஸ் எஃப்எம் ஆகியவை மீது ஏற்படும் விளைவுகள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக எம்சிஎம்சி தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் 1998ஆம் ஆண்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்ட விதிப்படி சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தின் ஒப்புதலோடு இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் எம்சிஎம்சி கூறியுள்ளது. மேலும் மலேசியாவின் பல்வகை சமூகங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு இணைய உள்ளடக்கத்துக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்சிஎம்சி எச்சரித்துள்ளது. எனவே அனைத்து ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைதள பயனர்களும் தேசிய சட்டங்களை மதித்து சமூக ஒற்றுமையை பேணுதல் அவசியம் எனவும் எம்சிஎம்சி வலியுறுத்தியுள்ளது. சுலாங்கோர் புத்தாலிங்கில் இணைய விற்பனை என்ற போர்வையில் தடை செய்யப்பட்ட மீன்களை விற்று வந்த 2 மீன்வள கடைகளின் தில்லுமுள்ளு அம்பலமாகியுள்ளது. மாநில மீன்வளத்துறை நேற்று நடத்திய சோதனைகளின் போது அவ்விஷயம் தெரிய வந்தது. அவ்விரு கடைகளும் பொதுமக்களுக்கு திறப்பதில்லை. மாறாக இணையம் வாயிலாக மீன்களுக்கு முன்பதிவு செய்வோருக்கு மட்டுமே திறக்கப்படுகின்றன. சோதனைகளில் பல்வேறு வகையான மற்றும் பல்வேறு எடைகளில் 174 மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்பாட் கேர், பிகாக் பேஸ், அமேசான் ரெட் டெயில் கேட்ஃபிஷ், டைகர் ஷோவல்நோஸ் கேட்ஃபிஷ், எம்பரர் ப்ளூ ஹூக், அரபைமா, சில்வர் டாலர் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். அவ்விரு கடைகள் மீதும் விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை இயக்குனர் நோர் ஐஷா அபுபக்கர் கூறினார். குவாலலும்பூர் டேசா புத்தாலிங் மற்றும் புக்கெட் ஜாலிலில் உள்ள 2 அடுக்குமாடி வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் குடிநுழைவுத்துறை 9 வெளிநாட்டினரை கைது செய்தது. அனைவரும் வியட்நாமை சேர்ந்தவர்கள். அவர்களில் 7 ஆண்கள் 2 பெண்கள். வெளிநாட்டு மருத்துவர்களின் பின்னணியில் உரிமம் பெறாத அழகு சாதன அறுவை சிகிச்சை நடைமுறைகளை அவர்கள் மேற்கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது. நேற்று காலை 11 மணியளவில் நடத்தப்பட்ட அச்சோதனையில் மருத்துவமனையின் முகவர்கள் என சந்தேகிக்கப்படும் ஓர் ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 உள்ளூர் வாசிகளும் கைதானதாக குவாலலும்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் வான் மொஹமட் சோஃபி வான் யூசுப் தெரிவித்தார். கிளினிக்குகளில் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்படும் அறுவை சிகிச்சை கட்டணங்களில் 5 முதல் 10 விழுக்காட்டு தொகை அந்த உள்ளூர் முகவர்களுக்கு கமிஷனாக தரப்படுகிறது. அங்கு வழங்கப்படும் அழகு சாதன அறுவை சிகிச்சை சேவைகளில் மூக்கு, கண் இமைகள் மற்றும் முகத்தை உயர்த்துவதும் அடங்கும். இந்த அழகு சாதன அறுவை சிகிச்சை சேவை வியட்நாமை சேர்ந்த ஒரு ஆண் மருத்துவரின் சேவைகளை பயன்படுத்தி 1000 முதல் 15,000 ரிங்கேட் வரையிலான விலைகளில் வழங்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு இந்த நாட்டில் சேவையை வழங்க உரிமம் அல்லது சான்றிதழ் இல்லை என நம்பப்படுகிறது. இச்சேவை சமூக ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்தப்படுகிறது. வாடிக்கையாளர்களில் உள்நாட்டினரோடு வெளிநாட்டினரும் உண்டு.
2 அடுக்குமாடி வீடுகளிலும் முதன்மை அறை மாதத்திற்கு 2600 ரிங்கெட்டுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டதாக நம்பப்படும் மருந்துகள் உட்பட பல்வேறு அழகு சாதன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் முழுமையான அறுவை சிகிச்சை அறையாக மாற்றப்பட்டிருப்பதும் சோதனையில் கண்டறியப்பட்டது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். காலையில் தனது காரை பார்க் செய்துவிட்டு சென்றபோது சுற்றிலும் கார்கள் இருந்த நிலையில் மாலையில் வாகனத்தை எடுக்க வந்தபோது கார் நிறுத்தமிடம் உணவகமாக மாறியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பெண் ஒருவர். இச்சம்பவம் ஜொஹூர் பாருவில் ஒரு மாமா உணவகம் முன்புறம் நிகழ்ந்துள்ளது. தனது காரை சுற்றிலும் மேசைகள் போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் உணவருந்தி கொண்டிருந்ததால் தனது காரை வெளியே எடுக்க முடியாமல் தவித்துள்ளார் அப்பெண். அந்த சூழலை விவரிக்கும் படங்களையும் அவர் தனது டிக்டாக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு வலைத்தளவாசிகளின் பரிதாபத்தை பெற்றதோடு சிலர் நகைச்சுவையான கருத்துகளையும் பதிவிட்டிருந்தனர். மத்திய வங்கியான பேங்க் நகாரா மலேசியா அதிகாரியாகவும் நீதிமன்ற பிரதிநிதியாகவும் ஆள் மாறாட்டம் செய்த மோசடி கும்பலால் ஓய்வு பெற்ற பெண் ஒருவர் 1 லட்சம் ரிங்கெட்டை இழந்துள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறி 60 வயதான அந்த பெண்ணுக்கு மார்ச் 5ஆம் தேதி அழைப்பொன்று வந்துள்ளது. அதன் பின்னர் ஏமாந்த அப்பெண் தன் சேமிப்பை அறிவிக்க ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்குக்கு பணம் செலுத்த கட்டளையிடப்பட்டதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தஸ்ரீ யாயா ஒத்மான் தெரிவித்துள்ளார். பயந்த ஏமாந்த அப்பெண் மார்ச் 7 முதல் மார்ச் 9 வரை 4 முறை மொத்தம் 1 லட்சம் ரிங்கெட்டை 2 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியதாக யாயா ஒத்மான் தெரிவித்தார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அப்பெண் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். இதனிடையே சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் வந்தால் உடனே அதிகாரிகளிடம் சரிபார்க்கவும். ஆன்லைன் மோசடிகள் பெருகிவிட்டன. மேலும் குற்றவாளிகள் புதிய மற்றும் நவீன முறைகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற முயல்கின்றனர். எனவே அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.